குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கான மார்னிங் ட்ரேடிங் vlog தான் நான் போட போறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு கேண்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்சைடட் ரெட் கேண்டில் ஓப்பன் ஆயிருந்தது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன்ல இருந்து ஜஸ்ட் பிரேக் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது. பட் ஸ்டில் ஒரு நீடில் கீழே இருந்தது. ஸோ என்னோட பேட்டர்னுக்காக எக்ஸாக்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,500 பி 48,000 பி சூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட் ஸ்டில் நம்ம ஜோனை பிரேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. அது செல்லிங் சைடா இல்லை பையிங் சைடான்னு சொல்லிட்டு என்னோட பேட்டர்னை வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். என் பேட்டர்ன் அக்கர் ஆகிறதுக்கு பேட்டர்ன் கரெக்டாக வந்தது. ஸோ வரும்போது நான் ப்ராப்பராக அந்த ஃபோர்த் கேண்டில் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன். ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துட்டேன். என்ன ப்ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ பார்த்துருப்பீங்க. 318 ருபீஸ்க்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 298 ருபீஸ்க்கு வச்சிருக்கேன். பாப்போ ட்ரேட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருந்தனோ அந்த ஜோன் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் தான் மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செல்லிங் ட்ரேட் ப்ரிஃபர் பண்ணேன். ஐ நோ அந்த இடத்துல வந்து சப்போர்ட் தான் இருக்கு. S1 இருக்கு. ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. 2 சப்போர்ட் இருந்தாலும் என்னோட ஜோனை பிரேக் பண்ணி இருந்தது. பட் பிரேக் பண்ணுச்சுன்றதுக்காக நான் ட்ரேட் எடுக்கல. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளது ரீடெஸ்ட் ஆகுதா, என்னோட பேட்டர்ன் அக்கர் ஆகுதான்னு பார்த்து தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேங்க, அது சப்போர்ட் தான். எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் செல்லிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். நோ வரிஸ். பார்ப்போம் ட்ரேட் எப்படி போகுதுன்னு. சப்போர்ட் கிட்ட யூஸ்வலா ஷார்ட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் நம்ம பேட்டர்ன் அக்கர் ஆகுதுன்னா கண்டிப்பா ஷார்ட் பண்ணலாம், தப்பில்லை. அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ்ட பை பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நம்மளோட பேட்டர்ன் வருது அப்படின்னா அங்கேயும் பை பண்ணலாம். ஸோ நம்ம பேட்டர்ன் ப்ராப்பரா ஃபாலோ ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேட்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ரொம்ப போட்டு எல்லா திங்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எப்பவுமே சிம்பிளா சொல்றேன், ட்ரேடிங்கிறது ஒரு சிம்பிளான திங்கு. நீங்க அதை ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்க நம்பர் ஆஃப் திங்ஸ் வச்சு அப்படின்னா தான் பிரச்சனை வரும். இப்ப பாருங்க, நான் ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. நான் என்னோட பேட்டர்ன் வருதான்னு பார்த்தேன். ஃபோர்த் கேண்டிலே என் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். அந்த பேட்டர்ன் அந்த ஜோனை போய் டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ நான் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டார்கெட் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜோன் வரையும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. பட் ஆப்ஷன் எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட்டை டிசைட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்றேன்னா, ப்ரீமியம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் சின்ன செல்லிங்க்கு. பட் சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ் மூவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் 100 பாயிண்ட்ஸ் போட்டு கிரீடியா இருந்தேன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் கிடைக்காது. எனக்கு ஆப்ஷன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா 368ன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நான் 360 கொஞ்சம் ஒரு 8 பாயிண்ட் முன்னாடி போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 318ல என்ட்ரி ஆயிருக்கேன் இல்லைங்களா? ஸோ 328, 338, 348, 358, 368 50 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 360 போட்டிருக்கேன். ஸோ ஒரு 43 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம ஃபேவரில் தான் மூவ் ஆகுது. பாருங்க, சப்போர்ட் ஒன் பிரேக் ஆகுது. பட் ஸ்டில் கேண்டில் க்ளோஸ் ஆகல. இன்னும் வந்து 2.5 மினிட்ஸ் பக்கம் இருக்கு. பார்த்தா தான் தெரியும். பாருங்க, போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கு. சிம்பிளா ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங்கை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு டெய்லி அனாலிசிஸ் வீடியோ நேற்று நான் போட்டிருக்கேன். நேற்றுலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. நான் டெய்லி அனாலிசிஸ் வீடியோ இனிமேல் ரெகுலரா போடுறேன் பேங்க் நிஃப்டிக்கு. ஏன்னா நான் பேங்க் நிஃப்டியில தான் ட்ரேட் பண்றேன். நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி அவ்வளவா நான் அனலைஸ் பண்ண மாட்டேன். பட் அதுலயும் வேணுங்கிறவங்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் உங்களுக்கு அதையும் அனலைஸ் பண்ணி போடுறேன். பட் நான் அதுல ட்ரேட் பண்றதில்ல. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பியூரா ட்ரேட் பண்றேன். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் லாஸ்ட் 4.5 இயர்ஸா ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம பேட்டர்ன் படி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். லெட்ஸ் ஹோப் நம்ம டார்கெட் வருதான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் டார்கெட் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஸ்டில் வந்துட்டு ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் டார்கெட் கொடுக்கல, ஃபிக்ஸட் டார்கெட்டா போட்டிருக்கேன். அது என்ன ஓப்பன் டார்கெட், ஃபிக்ஸட் டார்கெட்டுங்களா? அதாவது ப்ரீமியம் ஃபாஸ்டா இப்போ கேண்டில் மூவ் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகுதான்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட் ஆகிக்கிறது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்பாட் சார்ட்ல போற ஸ்பீடுக்கு ஆப்ஷன் சார்ட்ல போக மாட்டேங்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிசையர்ட் ஃபிக்ஸட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் நம்மளோட ரேஷியோ படி 1:2 தானே நம்மளோட டார்கெட் ரேஷியோ. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் ஆகுது. S1 ஹோல்ட் பண்ற மாதிரி பண்ணுது. பட் ஸ்டில் நோ வரிஸ், பயப்படாம தான் இருந்தாகணும் ட்ரேட்ல. எனக்கும் தோணும். பட் ஸ்டில் நம்ம பேட்டர்ன் பார்த்து பெர்ஃபெக்டாக தான் எடுத்திருக்கோம். அந்த ஜோன் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் வரைக்கும் போகணுங்கிறது என்னோட கான்ஃபிடன்ஸ். பார்ப்போம். சம்டைம்ஸ் நீங்க ராங்காகவும் இருக்கலாம். ராங்கா இருந்தீங்கன்னா ஏன் நம்ம ராங்குன்றத மார்க்
மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அத அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ரிவென்ஜ் ட்ரேட் நம்ம எடுக்கவே கூடாது. நேத்து கூட நான் ஸ்டாப் லாஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் என்னோட டிரெக்ஷன் எல்லாமே கரெக்ட். பெர்ஃபெக்ட் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் மினிமமா 20 பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது அக்யூரசி ஆஃப் என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க. ஏன்னா நீங்க ஸ்பாட் சார்ட்க்கு ஏத்த மாரி ஆப்ஷன் சார்ட்ல வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட் சார்ட்டுக்கும், ஆப்ஷன் சார்ட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் வருது. லைக் இப்போ வந்து ஸ்பாட் சார்ட்ல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் கூட ஸ்டாப் லாஸ் அடி வாங்கும். சம்டைம்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கூட அடி வாங்கும். இந்த மாரி பண்ணும்போது நம்ம அக்கவுண்டே ப்ளோ ஆகறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம கரெக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. 60 ரீச் ஆயிடுச்சு நான் பேசிட்டு இருக்கும்போது. 622 நம்மளோட அடுத்த ஜோன நோக்கி மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நான் சொன்னது தான். ஸ்பாட் சார்ட்ட வச்சு என்னால ஆப்ஷன் சார்ட்ல ஸ்டாப் லாஸ் போட முடியல. ஸோ அதுக்கு தான் இன்னுமே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் என்னைய. ஏன்னா எனக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ்குள்ள என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து அஃபோர்டபுளா ஃபிக்ஸ் ஆகணும். நான் டைரக்ஷனே கரெக்ட்டா இருந்தா கூட நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்பாட் சார்ட்டோட ஒரே ஒரு இன்ச் மூல என்னோட ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு ஆப்ஷன் சார்ட்ல. ஸோ இன்னும் எவ்வளோ அக்யூரேட்டா என்ட்ரி குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க ஹையர் லாட்ஸ் போம்போது, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அக்யூரசி ரொம்ப முக்கியங்க. அக்யூரசி இல்லாம நம்ம ட்ரேட் பண்ணும்போது, நம்மளால ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன ட்ரெயின் பண்ணிக்கிறேன். நத்திங் மோர் தேன் தட். ஸோ ஸ்பாட் சார்ட்ட வச்சு ஆப்ஷன்ல எப்பவுமே ஸ்டாப் லாஸ் குடுக்காதீங்க. ஏன்னா உங்களால ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ் பண்ணவே முடியாது. 1:2 அவ்வளோதான். இன்னைக்கு பெருசா வேற ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன நேத்து அனாலிசிஸ் வீடியோ மாரியே தான் நடந்திருக்கு. நான் அந்த ஜோன பிரேக் பண்ணுன்னு சொல்லல. மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கனால பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு அதே மாரி பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு அப்புறம் செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். அது சப்போர்ட்ன்னு தெரிஞ்சு தான் நான் செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்து நம்மளோட செகண்ட் ஜோன் வரைக்கும் போகும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நான் என்னோட ஃபிக்ஸட் டார்கெட்ல க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல வந்துட்டு அம், அம், அது எவ்வளோ போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆப்ஷன் அவ்வளோக்கா பிரீமியம் ஃபாஸ்டா மூவ் ஆகல. அதான் ரீசன். அவ்வளோதான் இன்னைக்கான அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ கண்டிப்பா போடுறேன் நாளைக்கான மார்க்கெட்க்கு. மறக்காம என்னோட அனாலிசிஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா யாராவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜெரோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அதுல போயிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறுபடியும் அகைன் உங்களை நியூ வீடியோல பாக்குறேன்.